இப்போ நம்ம லைஃப் சயின்ஸ்னு மட்டும் பார்க்கும்போது 480 கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைன்னு பார்த்தோமா, அப்போ ஓசி கேட்டகரியில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 31% அவங்க வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த 31 போட்டுட்டு 100 இன்ட்டு எவ்வளோ லைஃப் சயின்ஸ்லன்னு போடும்போது நம்ம இப்போ லைஃப் சயின்ஸுக்கு எவ்வளோ ஓசி கேட்டகரிக்கு வராங்கன்னு தெரியணும். அப்போ எவ்வளோனா 480. அப்போ 480 கால்குலேட் பண்ணும்போது 148லேருந்து 149 கேண்டிடேட்ஸ் வந்து ஓசிக்கு மட்டுமே வந்துடுறாங்க. அடுத்து பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் 26.5%ன்னு போடும்போது நம்ம கால்குலேட் பண்ணுறோம். லைஃப் சயின்ஸுக்குன்னு மட்டும்தான் வச்சு கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி இல்லை பிசி அப்போ 127 கேண்டிடேட்ஸ் வராங்க. எம்பிசிக்குன்னு பார்க்கும்போது 20% இல்லையா? ஸோ அவங்கள கால்குலேட் பண்ணும்போது 96 கேண்டிடேட்ஸ் வராங்க. பிசிஎம் வந்து 3.5ங்கும்போது 16 to 17 மெம்பர்ஸ் வராங்க. அடுத்து எஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15%ங்கும்போது 15% அதாவது அந்த 480ல் வந்து 15% எவ்வளோ வராங்கன்னா 72 மெம்பர்ஸ் வராங்க. அதே போல் எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 3%. அப்போ 48னே வருது. 408ல் வந்து 80ல் வந்து பார்த்தீங்கன்னா 3% எவ்வளோ வரும்? 14 மெம்பர்ஸ் வராங்க. ஸோ எஸ்டியில் வந்து 1%ன்னு எடுக்கும்போது 4 to 5 மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 480 வந்துடுவாங்க குவாலிஃபைஸ் ஆனவங்க. ஸோ இதுதான் நான் வந்து நமக்கு ஷார்ட்ஸில் ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் சயின்ஸில் வந்து அப்பியர் ஆனவங்க 8,000. ஸோ லைஃப் சயின்ஸில் குவாலிஃபை அந்த 8,000லேருந்து குவாலிஃபை எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க? 408. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் தான். மேபி அந்த 8,100 மெம்பர்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்கன்னா இன்னும் வந்து இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லைஃப் சயின்ஸ்க்கான கட் ஆஃப் என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி சொல்லியிருந்தது தான். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் ஓசியில் வந்து 480லேருந்து 149 வந்து ஓசிக்கு போயிடுறாங்க. பிசிக்கு வந்து எவ்வளோனா 480லேருந்து 127 வந்து மெம்பர்ஸும் பிசிக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக போட்டு தான் 480 மெம்பர்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன மார்க்ஸ் அப்படின்னா, இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்த வகையில் வந்து நான் ஒரு ஆவரேஜாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸு, இது வந்து கொஷின்ஸு, இது வந்து மார்க்கு. ஓகேங்களா? இது வந்து மேக்ஸிமம் லெவல், இது வந்து ஆவரேஜ் லெவல். இப்போது கொஷின்ஸ் வந்து எபோவ் 105 எடுத்திருக்காங்க. அதாவது மார்க்கில் வந்து பார்க்கும்போது 210 வராங்க. எபோவ் 210 வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக 5 இருக்காங்க. ஓகேவா? அடுத்து அதே போல் 100லேருந்து 105 வந்து எவ்வளோ மார்க்கில் நம்ம பேஸில் பார்க்கும்போது 200லேருந்து 210. ஓகேங்களா? அதில் பார்க்கும்போது ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து 95லேருந்து 100. ஓகேங்களா? அந்த கொஷின்ஸ் வந்து இவ்வளோ கரெக்டாக இருக்காங்கன்னா அவங்களோட மார்க்ஸ் எவ்வளோ வரும்? 190லேருந்து 200 வரும். ஒரு ஆவரேஜ் அதாவது கொஞ்சம் அதிகபட்சமாக தான் போட்டிருக்கு. 25 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதே போல் தான் 90 to 95 40 மெம்பர்ஸும், 85 to 90 கொஷின்ஸ் கரெக்டானவங்க வந்து 60 மெம்பர்ஸும், 80 to 85 கொஷின்ஸ் கரெக்டானவங்க 80 மெம்பர்ஸும், 75 to 80 கொஷின்ஸ் கரெக்டானவங்க 100 மெம்பர்ஸும். ஏன்னா கீழே குறைய வந்து கேண்டிடேட்ஸ் அதிகம் ஆவாங்க. ஒரு ஆவரேஜாக தான் போட்டிருக்கேன். ஸோ 70லேருந்து 75 வந்து 160. அப்போ அது இது வந்து கவுண்ட் பண்ணும்போது 480 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த 480 இதில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது இதிலிருந்து எதோட வந்து ஓசி கேட்டகரி முடியுதோ அதுதான் வந்து அவங்களோட கட் ஆஃப், ஓசி கட் ஆஃப். ஓகேங்களா? இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து 90 to 95 கொஷின்ஸ் எடுத்து இப்போ நான் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கேன்? ஓசியில் வந்து 149 சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ அதை கால்குலேட் பண்ணுவோமே எவ்வளோ? 10, 5, 15, 30, 50, 90 சாரி என்னது அப்படின்னா 10, 30, 40, 80, 140 வருது. 140 இதில் ஒரு 10 மெம்பர்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்களதில் வந்து என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்னா, ஓசிக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் வச்சு தான் அவங்க கட் ஆஃப் தராங்க. அப்போ 165 ஆர் 160லேருந்துன்னு வராங்களே. ஏன்னா நமக்கு மேலேருந்து கீழே வரும்போது இதுலேருந்து ஒரு 10 மெம்பர்ஸ் தான் எடுக்கிறாங்க அப்படின்னா 166ல் இருந்து
அவங்களோட கட் ஆஃப் வரும், ஓசிக்கு வந்துடும். அப்போ 166 இருந்து ஓசி, அதுக்கு கீழே அதுக்கடுத்து தான் ஓபிசி எடுப்பாங்க. அதாவது பிசி கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்கன்னா எவ்வளோ சொன்னால் இதுலேயே வந்து இன்னும் ஒரு 70 இருக்குது. அடுத்து இதிலிருந்து இதில் வந்து ஒரு 70 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 70 எடுக்க மாட்டாங்க, இதில் ஒரு 70 இருக்குது, இதில் ஒரு 50 எடுப்பாங்க. அப்போ இதில் ஒரு 50 எடுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 156 ஆர் நியர் இந்த ரேஞ்சுக்கு வருவாங்க. அப்போது எபோவ் 154 ஆர் 156 பிசிக்கு வருவாங்க. இந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த எந்த மார்க்கு நம்ம இந்த ரேங்க் படி முடியுதோ அதை தான் வந்து அந்தந்த கேட்டகரிக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. இது வந்து மேக்ஸிமம் லெவல். இப்போ ஆவரேஜாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எபோவ் 210க்கு மேலே ஒரு 3 பேர் இருக்காங்க. அதே போல் 200க்கு மேலே 6 பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு ஆவரேஜாக தான் போட்டிருக்கு. ஏன்னா ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணினதை வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதுவரையும் 70லேருந்து 75 மார்க்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா 140 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஆவரேஜ் லெவலில் போட்டு கால்குலேட் பண்ணால் 404 மெம்பர்ஸ் தான் வராங்க. அப்போ ரிமைனிங் 45 மெம்பர்ஸ் 75 மெம்பர்ஸ் வந்து 65 to 70 மார்க் கொஷின்ஸ் கரெக்டாக இருப்பாங்க இல்லையா? அதாவது 130லேருந்து 140 மார்க் எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 75 பேர் அவங்க இந்த மார்க்லேருந்து ஒரு 75 பேர் எடுத்துக்குவாங்க. அப்போது இதில் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம எடுத்துகிட்டு தென் அதுக்கடுத்து பிசி, எம்பிசி, அடுத்து பிசிஎம்மு, தென் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி பிரிக்கும்போது இப்படி தான் நம்ம கால்குலேட் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ உங்களால் ரொம்ப மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 80 கொஷின்ஸ் வந்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எதுவானாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? மார்க் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா அடுத்து பிஜிடிஆர்பி வருது, அடுத்து டெட் வருது. நீங்கள் டெட்டில் கிளியர் பண்ணிங்கன்னா யூஜி எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு எக்ஸாம் ஏதாவது ஒரு மாறுதல் கண்டிப்பாக நமக்கு வரும். இந்த சிச்சுவேஷன் வந்து எப்பயுமே இப்படியே இருக்காது. ஓகேங்களா? மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போ இந்த சிச்சுவேஷன் இப்படியே தான் இருக்கும்லாம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் அந்த நம்மளோட சிச்சுவேஷன் மாறும். அதனால் கவலைப்படாதீங்க. இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டதுனால நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ பார்க்கலாம் நம்மளோட